ஹே விஜயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன ஏதோ யோசனையா இருக்க? அதுவா? வீடு கட்டணும்னு பிளான் பண்ணினோம். நல்ல ஃப்ளாட் எதுவும் சரியா அமையல. ஓ, அப்படியா? நாங்க போன வாரம் தான் உமாதேவி கார்டன்ஸ்ல ஒரு ஃபிளாட் வாங்கினோம். நல்ல இடம். வாவ்! வாழ்த்துக்கள் காவேரி. உமாதேவி கார்டன்ஸ அது எங்க இருக்கு? அதுவா, நம்ம உமாதேவி கார்டன்ஸ் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் NH 83 ரோட்ல தாமரக்குளம்ல இருக்குது. சூப்பரான லொகேஷன். பொல்யூஷன் இல்ல. பக்கத்துல புதிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி பார்க்ஸ் எல்லாமே வருது. அப்படியா? நானும் அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல தான் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களே வீடும் கட்டி தராங்க, ஹவுசிங் லோனும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ மாடல் ஹவுஸும் கட்ட போறாங்க. ஓஹோ, அப்படியா? எனக்கு உமாதேவி கார்டன்ஸோட காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்றியா? நீங்களும் உமாதேவி கார்டன்ஸ்ல பிளாட் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா ஒரு ஏஐ ரியல் எஸ்டேட் ப்ரொமோஷன் ஆடு. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மினிமல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் கிரியேட் பண்ணி தர ரெடியாக இருக்கேன். வாங்க நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணுற முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ண வீடியோ தான். கிளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. பட் அவர் ப்ரொவைட் பண்ணதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து பண்ணேன். ஓகேங்களா? அவரே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எனக்கு வந்து ஒரு 9 சீன் கொண்ட ஒரு ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ். விஜயா அண்ட் காவேரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணேன். அவர் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த கோர்ஸ் செல்லிங் ஆட் மாதிரி பார்க் பெஞ்ச்ல இருந்து பேசுற மாதிரி பண்ணியிருந்தாரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச்க்கு அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து பேசுற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த பெர்சன் வந்து கரெக்டாக இந்த டைலாக் தான் பேசணும். இந்த கேரக்டர் வந்து இந்த டைலாக் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து எடுக்கும் கண்டிப்பாக. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எங்கேஜிங்காக நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயே வந்து பார்த்துக்கும். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எதனா கிளைண்ட்டுக்கு வந்து வீடியோ வந்து பண்ணி தரீங்கன்னா அவர் கீழ வந்து நீங்க ஸ்கிரிப்ட்ட கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உடனே வந்து வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவர் கீழ நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அவருக்கும் எனக்கும் டைம் ஜோன் இஷ்யூவும் இருந்தது. அதனால நான் எப்பயுமே கரெக்ஷன் பண்ணிட்டு அவருக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். அவரோட டைம் ஜோன்ல அவர் பார்த்துட்டு, அவர் எதனா கரெக்ஷன்ஸ் இல்ல ரீமார்க்ஸ் எதனா இந்த மாரி ஆட் பண்ணுவாரு. அந்த மாரி பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நீங்க ஒர்க் பண்ணா தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து நீங்க அரைவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். 4 டேஸ் ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜெமினி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜெமினியில் வந்து இப்போ புது ஃபீச்சர் வேணால் ஒன்று விட்டுருக்காங்க. நேனோ பனானான்னு சொல்லிட்டு. இதுக்காக நம்ம டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டுட்டோரியல் தான். இந்த டுட்டோரியல் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த நேனோ பனானா யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT வந்துருங்க. ChatGPT வந்துட்டு நான் நம்மளோட ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ChatGPT வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து விஜயா இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு வந்து ChatGPT எனக்கு டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி கீழே வந்து காவேரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT எனக்கு டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராம்ப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய இமேஜ் மாடலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜெமினி ஏஐ ஸ்டூடியோவில். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நிறைய இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு எந்த உமன் வந்து கரெக்டாக இருப்பாங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இமேஜும் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்கிரிப்டில். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 2 கேரக்டர்ஸையும் வந்து மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ ஏன் மெர்ஜ் பண்ணோம்னா, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சீனை வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து 2 பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து டயலாக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தர் பார்த்து பேசுற மாரி இருந்தா தானே கரெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ அதனால 2 பேரும் வந்து ஒரே சீன்ல இருக்கிற மாரி வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரே ஒரு இமேஜ்ல வந்து 2 பேரும் வர மாரி வந்து பண்ணணும். ஏன் ஒரே ஒரு இமேஜ்ல பண்ணணும்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டூடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால 2 கேரக்டர்ஸ் வந்து நீங்க தனித்தனியா ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரே இமேஜ்ல மெர்ஜ் பண்ணி தான் நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஸ்க்ன்னு ஒரு டூல யூஸ் பண்ணி இந்த 2 உமனையும் வந்து ஒரே இமேஜ்ல வர மாரி பண்ண போறோம். ஸோ விஸ்க் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ விஸ்க்க பத்தி டீட்டெயிலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த விஸ்க்க யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த 2 உமனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இமேஜ்ல இருக்க மாரி பண்ண முடியும். ஸோ இங்க ரைட் சைட்ல நான் இப்ப ஷோ பண்றேன் பாருங்க. இந்த 2 உமன் பார்த்தீங்களா? ஸோ ரியலிஸ்டிக்கா நம்மளுக்கு வந்து இருக்கு. அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்க மாரி. ஸோ இத எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து சப்ஜெக்ட்ன்ற இடத்துல இந்த 2 உமன் இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து சவுத் இண்டியன் சூப்பர் மார்க்கெட் எப்படி ஷோ ஆகுமோ, சிம்பிளா நீங்க ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல்லாம் வந்து நீங்க எதுவும் தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாரி குடுத்துட்டு, நீங்க ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி இந்த 2 கேரக்டர்ஸும் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்க மாரி நம்மளுக்கு இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 3 ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ மறுபடியும் நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ நம்ம யூசுவலாக யூஸ் பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான் வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீனை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் நம்ம ஸ்கிரிப்ட்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் சீனை வந்து காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு, ஸோ ChatGPT வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூசுவலா குடுக்குற இந்த 4 லைன்ஸு. ஸோ இந்த 4 லைன் என்ன இருக்குன்னா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து தமிழ்ல தான் வந்து கண்டிப்பா பேசணும். அதுக்கப்புறம் லிப் சிங்க் வந்து கரெக்ட்டா நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 4 லைன்ல குடுத்துருக்கோம். ஸோ இத நம்ம எல்லா வீடியோஸ்லயும் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லிப் சிங்க் எரர்ஸு, ஸோ தமிழ் டயலாக் பதில் வேற எதனா லாங்குவேஜ் பேசுறது, ஸோ அந்த மாரி இஷ்யூஸ்லாம் வந்து வராம தவிர்க்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT வந்து உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்க நோஷன் அப்படி இல்லன்னா நோட்பேடு நீங்க என்ன நோட்ஸ் ஆப் யூஸ் பண்றீங்களோ, அதுல வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒரு சீனுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாரி நீங்க உங்க ஸ்கிரிப்ட்ல இருக்க எல்லா சீன்ஸ்க்கும் இந்த மாரி வீடியோ கிரியேட் பண்ற ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்னோட 9 சீனுக்கும் வந்து பாருங்க, நான் வந்து இந்த மாரி ChatGPTயோட அந்த வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட 4த் ஸ்டெப்பும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இந்த 4த் ஸ்டெப்பும் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நான் இமேஜஸ் ஜெனரேட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஸோ அத நான் வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது தான் அது வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ என்ன மிஸ்டேக்னா, ஸோ இப்ப நம்ம ஜெமினில வந்து பாருங்க, ஸோ நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதோட பேக்கிரவுண்ட் வந்து இப்ப சூப்பர் மார்க்கெட் பேக்கிரவுண்டே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இமேஜஸ் ஜெனரேட் பண்ணும்போதே சூப்பர் மார்க்கெட் பேக்கிரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா, நம்மளுக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் நான் அந்த மாரி பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, மறுபடியும் வந்து விஸ்க்குக்கு வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம சேம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல சூப்பர் மார்க்கெட் இருக்க மாரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது எப்படி நீங்க பண்ணணும்னா, சப்ஜெக்ட்ல வந்து ஸோ எந்த கேரக்டரோட இமேஜ் உங்களுக்கு வேணுமோ, அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இன்னொரு கேரக்டர டீசெலக்ட் பண்ணிடணும். ஸோ பண்ணிட்டு நீங்க சீன மட்டும் செட் பண்ணிட்டு, ஜெனரேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிடும். ஸோ அதே மாரி தான் இன்னொரு கேரக்டருக்கும். அந்த கேரக்டர செலக்ட் பண்ணிட்டு, இன்னொரு கேரக்டர வந்து டீசெலக்ட் பண்ணிட்டு,
ஸோ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி ஜெமினி ஏஐ ஸ்டுடியோ அப்படி இல்லைனா ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம போன ஸ்டெப்பில் சேவ் பண்ணி வச்ச அந்த ப்ராம்ப்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளோ ஆர் ஜெமினி ஏஐ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோனா என்னன்னு சுத்தமாக தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ப்ரொமோஷனல் வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடி வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு மினிமல் ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி தர ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.